ரெயின்போ சிசிக்குமே ரைசிங் ரைடர்ஸுக்குமே ஃபஸ்ட்டு மேட்ச்சுங்க. போடுறதுக்கு வந்துருக்காரு ஃப்ரீ கிட்டுங்க. இது ஆஹா அருமையாக போட்டாருங்க. செகண்ட் பால் போடுறாருங்க. ஃப்ரீ கிட்டை நல்லபடியாக போட்டார். செகண்ட் பால் ஆஹா ஐயோ ஒன்று தேர்டு பாலுங்க. இது வரைக்கும் ஒரே 2 தான், அதுவும் எக்ஸ்ட்ரா தான் போயிருக்குது. தேர்டு பால் போடுறாரு தினேஷ். அடிச்சாருங்க நல்லா ஹைட் போயிருக்குது. திவாகர் ஓடுறாரு, சேஸ் பண்ணுறாரு. 4 ஈஸியாக அடித்தாருங்க. 4th பால் நினைக்கிறேன். நல்ல லென்த் பிடிச்சிட்டாருங்க. லைன் 5 ரன் வந்துருக்குது. என்னன்னு பார்க்கலாம். அடிச்சாருங்க. ஈஸி சிங்கிள்ங்க. 2 கால்ங்க. லாபால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆஹா அருமையான ஷாட்டுங்க. ஆனால் சூப்பர் ஷாட்டுங்க. ஆஹா ஃப்ரீ ஹிட் பால் மிஸ் பண்ணார். ஆனால் நல்லா சுற்றுங்க. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 11. ஒரு விக்கெட்டும் கூட இல்லை. நல்லா போய் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஆஹா அடித்தாங்க. கேப் பார்த்து அடித்தாங்க. ஈஸிங்க. 4 போமான்னு தெரில. 4ங்க. ஈஸி 4 ஃபஸ்ட் பால். செகண்ட் பால் ஆஹா நல்லா உள்ளேங்க. நல்லா லைன் பிடிச்சாருங்க. செகண்ட் ஓவர் தேர்ட் பாலுங்க. தேர்ட் பால் என்ன ஒன்று வரோன்னு பார்க்கலாம். அருமையான கட் அடித்தாருங்க. பால் கையில் வந்திருந்தா அடிச்சிருந்தா அவுட் ஆகிருந்துருக்கு. பட் சிங்கிள். செகண்ட் ஓவரில் 3 பால் நல்லா போயிட்டுருக்குது. பவுலிங் நல்லா கட்டுப்படுத்துகிறாங்க. 3 பால் அடித்தாருங்க. பட் ஃபீல்டிங் நல்லா செட்டப்பு. ஃபீல்டிங் 2 பால் ஆஹா அருமைங்க. நல்லா ஷாட்டுங்க. ஈஸி 4ங்க. ஈஸி 4. பரதன் நல்லா அடித்தாருங்க. நல்லா ஹைட்டு வெயிட்டு நல்ல ஷாட்டு. 1 பால் 2 ஓவர் முடிவில் ஒரு விக்கெட்டும் கூட போகல. ஸ்கோர் 20. பார்க்கலாங்க. கை மாற்றிட்டார். அடித்தாருங்க. நல்லா ஷாட்டு. திவாகருக்கு ஸ்ட்ரைட்டில் இருக்கிறாரு. கேட்ச் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஈஸி கேட்சுங்க. செகண்ட் பாலுங்க. பைசல் வந்தோம்னா ஃபஸ்ட் விக்கெட் எடுத்துட்டாரு. செகண்ட் பால் போடுறாருங்க. வந்தாருங்க. ஃபஸ்ட்டு பாலே அடித்தாருங்க. உள்ளே போட்டார். சிங்கிள்ங்க. இது தேர்ட் பாலுங்க. தேர்ட் பால் டாஸுங்க. நல்லா போட்டாங்க. உள்ளே போட்டாங்க. ஈஸியான ஃபீல்டிங்குங்க. ஆனால் 4 அடிச்சா நல்லா ஹிட் பண்ணுறாருங்க. ஆஹா நல்ல பாலுங்க. மட்டும் தான் போயிருக்குது. ஆஹா அருமைங்க. கிரீஸ் நோ பால் போலங்க. இது நோ பால். சிங்கிள் பாலுங்க. என்ன நடக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா டாட்டுங்க. 3 ஓவர் முடிவில்லைங்க. ஸ்கோர் 28 ஆச்சு. ஒரு ஓவர் ஃபஸ்ட் பால் போடுறதுக்கு வர்றாங்க. ராஜா ஃபஸ்ட்டு பாலே அட்டாக் பண்ணார். பால் ஹைட் ஏறிச்சு. பட்டு சிங்கிள். நல்லா செகண்ட் பாலுங்க. சந்திரசேகரன் என்ன பண்ணுவார். அடித்தாருங்க. நல்ல அதாவது எப்படின்னா அடி தர்மட்டிங்க. இது மேலே போயிருந்தால் 6, கீழே போயிடுச்சு. நல்ல ஷாட்டு. 30 ஆச்சுங்க. 4th ஓவர் தேர்ட் பாலுங்க. அடித்தாருங்க. பட் எட்ஜு எங்கேங்க பால் எங்கேயோ போகுது. ஈஸி ஒருத்தர் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லை 2 பாலுங்க. ஆனால் இந்த ஓவர் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறாருங்க. வைடு 3 பால். சிங்கிள்ங்க. சிங்கிள் தான். இன்னும் 2 பால் இருக்குது. 2 பாலுங்க. ஒன்று போகுமான்னு வெயிட் பண்ணலாங்க. அடித்தாருங்க. அடிங்க. சரியான அடிங்க. நல்ல அடி. பரதன் பயங்கரமான அடி. லாபாலுங்க. 4th ஓவர் லாபாலுங்க. பரதன் பயங்கரமாக அடித்தாருங்க. சரியான ஷாட்டுங்க. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 40. ஒரே விக்கெட் தான் போயிருக்குது. நீ லாஸ்ட் 2 ஓவரில் எவ்வளோ ரன் வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 5th ஓவர் ஃபஸ்ட்டு பாலுங்க. நீ 2 ஓவர் இருக்குதுங்க. இது வரைக்கும் 40 வந்துருக்குது. 12 பாலுக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். அடித்தாருங்க. நல்லா ஷாட்டுங்க. பிளேஸ்மெண்ட்டுங்க. நல்லா பிளேஸ்மெண்ட்டுங்க. ஆஃப் சைடில் ஈஸி 4. 44 ஆச்சுங்க. பரதன் ஆன் ஃபயர். 5th ஓவர் செகண்ட் பால் போடுறதுக்கு வராரு. செகண்ட் பாலுங்க. ஐயோ நல்ல பால். பட் கீப்பிங் மிஸ்டேக்குங்க. நல்ல பாலெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சிங்கிள். சந்திரசேகர் ஸ்ட்ரைக்கில் அடிச்சாருங்க. நல்லா ஷாட்டுங்க. 1 பிச் ஆச்சுன்னா 4 போகணும்னு நினைக்கிறேன். பட் நைஸ் ஃபீல்டிங்க. நைஸ். 2 பாலுங்க. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நோ பால்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. ஆனால் ஈஸியாக சிங்கிள் தாங்க. லாபாலுங்க. 5வது ஓவர் லாபால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அடிச்சாருங்க சந்திரசேகர். அருமையான ஷாட்டுங்க. சரியான ஷாட்டுங்க. 6ங்க. 1 பால். அருமைங்க. அருமையான கேப் ஷாட்டுங்க. இது வந்து நல்ல ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட்டுன்னு சொல்லலாங்க. நல்ல ஒரு பேட்டிங் ஷாட்டு. ஓவர். நோ பாலுங்க. நோ பால்மா. இந்த பால் ஃப்ரீ ஹிட். சந்திரசேகர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அருமையாக கண்ட்ரோல் பண்ணாருங்க. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 58. ஒரே விக்கெட் தான் போயிருக்கு. ஃபஸ்ட் பால் என்னாச்சுன்னு பாருங்கள். அருமைங்க. வெளியே அடிச்சிட்டாருங்க. 6ங்க. ஆஃபில் 6ங்க. திவாகரோட செகண்ட் பால் போடுறாருங்க. ஃபஸ்ட் பால் ஆஃப்ஸில் 6 அடித்தார். பரதன் 30 ரன் அடிச்சிட்டாருங்க. 18 பாலுக்கு அடித்தாருங்க. கேப் ஷாட்டுங்க. ஆள் இருக்கிறாங்க. சேஸ் பண்ணுவாங்களா? சேஸ் பண்ணிட்டா நல்லா தடுத்தாருங்க. பட் இருந்தாலும் 4ங்க. ஈஸி 4ங்க. நல்லா தேர்ட் பாலுங்க. திவாகரோட தேர்ட் பால். பரதன் லைன் பிடிச்சிட்டாருங்க. திவாகர் லக்குன்னு பார்க்கலாங்க.
பரதனா திவாகரான்னு பார்க்கலாங்க. ஆஹா அருமைங்க. நல்லா இது குதிச்சிருக்கலாங்க, ஈஸியாக குதிச்சிருக்கலாம். பட் அவர் ஏன்னா ட்ரை பண்ணல. பட் பரதன் நான் ஃபயருங்க. 40 ரன் அடிச்சிட்டாருங்க. நீ 2 பால் இருக்குங்க. 2 பாலுக்கு அவர் ஒரு 10 ரன் அடித்தா 50ங்க. லாஸ்ட் 2 பாலுங்க. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாங்க. அடிச்சாருங்க. சூப்பருங்க. 4-4ங்க. ஈஸி 4ங்க. பரதன் நான் ஃபயருங்க. ஓப்பனிங்லேருந்து அவர் பண்ண வேண்டிய வேலை என்னமோ அது சிறப்பாக பண்ணிட்டாருங்க. பரதன் வந்து 47 அடிச்சிட்டாருங்க. 1 பால் பரதன் 6 அடிப்பாரா? அடிச்சாருங்க. நல்ல பாலுங்க. ஈஸி அவுட்டுங்க. 79 ஸ்கோருங்க. 80 அடித்தா வின்னிங்க. ரைசிங் சிசி 79 அடிச்சுக்கிறாங்க. ரெயின்போ சிசி 80 அடிப்பாங்களான்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப். ரைசிங் ரைடர்ஸ் வந்து 79 அடிச்சுக்கிறாங்க. ரெயின்போ டீம் வந்து 80 அடிக்கணும், அதான் டார்கெட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் வந்திருக்காங்க? லியோ தாஸ் வந்துருக்கிறாருங்க. பிசால். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீவா ஆப்போசிட்டில் இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பால் மோகன் போடுறக்கு வராருங்க. ஃபஸ்ட்டு பால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். ஃபஸ்ட்டு பால் அடித்தாருங்க. ஈஸிங்க. போன மேட்ச்சு ஃபஸ்ட் பால் 4 அடித்தார். இந்த மேட்ச் அதே சைடில் அதே 4ங்க. செகண்ட் பால் போடுறாருங்க மோகனை. ஃபஸ்ட் பால் பிசால் 4 அடிச்சிட்டாரு. ஃபைஸ் அடித்தாருங்க. பட் கிரவுண்டு மிஸ்டேக். மோகனோட தேர்ட் பால் போடுறக்கு வராரு. ஃபைசல் அடித்தாருங்க. சன்ன அடி இல்லைங்க, நல்ல ஹைட்டுங்க. 6ங்க. ஃபைசால் அருமையான 6ங்க. 4th பாலுங்க. ஸ்லோயராக வந்துச்சுன்னா பிசால் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அடிச்சாரு. 2 கால் பண்ணிக்கிறாங்க. ஆள் இருக்காங்க. பட்டு சிங்கிள். நல்ல த்ரோங்க. லாட் 2 பாலுங்க. லாட் 2 பால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. அடிச்சாருங்க. கேப் பார்த்து ஷார்ட்டாக போட்டாருங்க. அருமைங்க. ஈஸியாக 4 போயிருங்க. 4ங்க. இது வரைக்கும் இன்னும் ஒரு பால் இருக்குது. இது வரைக்கும் 16 ரன் வந்துருச்சுங்க. 1 பாலுங்க. இது வரைக்கும் 16 ரன் வந்துருச்சுங்க. ஃபஸ்ட் ஓவரே நல்லா ஸ்கோருங்க. அருமையான பால். பட் ஒரு ஓவர் முடிவில் ஒரு விக்கெட்டும் கூட போகல. ஸ்கோர் 16. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் போடுறாருங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. 70 தாங்க டார்கெட்டு. இப்போ ரன் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. அடிச்சாருங்க. சரியான ஷாட்டுங்க. பைசால் 6ங்க. ஈஸி 6ங்க. செகண்ட் ஓவர் செகண்ட் பால் போடுறாருங்க தம்பி. ஈஸிங்க. ஈஸியாக போயிடுச்சு. பட் 2 கொடுத்தலாம் நினைக்கிறேன். முள்ளுக்குள்ள கிராண்ட் டூ போடுறாருங்க தம்பி. ரொம்ப கிரிட்டிக்கலாக போடுறாருங்க. ஈஸிங்க. கேப் ஷாட்டுங்க. ஈஸியாக 4 போகுமா இல்லை நின்றுமான்னு தெரில. பட் 2 கம்பல்சரி வந்துடும். ஈஸி டூ. 4th பாலுங்க. எல்லாமே பேட்டுக்கே தான் வந்துட்டுருக்குது. ஈஸியாக ரன் அதிகமாக போயிட்டுருக்குது. கண்ட்ரோல் பண்ணணும். 4th பால் அடித்தாருங்க. பேட்டுக்கே தான் விழுகுதுங்க. ஈஸியாக 2 ஓடலான்னு நினைக்கிறேன். பட் விட்டா 2 தான். ஓடிட்டாருங்க. ஜீவாவோட ரன்னிங் பார்க்கலாம். பிடிச்சி அடித்தார். சூப்பருங்க. அவுட்டுங்க. 2 பால் இருக்குங்க 2வது ஓவரில். விசால் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. ஒரு ரன்னில் போனோம். ரன் அவுட் பார்த்தீங்க. அடித்தாருங்க. ஈஸிங்க. இந்த ஓவரில் ரன்னு ஜாஸ்திங்க. நல்லா விசால் அடித்தாருங்க 6. ஈஸியாக பாருங்க. செகண்ட் ஓவர் 27லேருந்து இப்போ வந்து 33 ஆயிடுச்சு. 2 ஓவருக்குள்ளே. இந்த ஒரு பால் நல்ல பால் போட்டாருங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்குதுங்க. ஸ்கோர் 33 ஆச்சு. அடித்தாருங்க. எஜ்ஜ் ஏற்றினாருங்க. அவர் என்னன்னு தெரில. அது ஒரு இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. திவாகர் வந்திருக்கிறாரு. கேப்டன் வந்தாலே ஃபஸ்ட் பால் விக்கெட் எடுத்துட்றாருங்க. பார்த்தாங்க ஆடணும். சும்மா சொல்லலை, விளையாட்டுக்கு சீரியஸாக தான் சொல்கிறேன். பார்த்தீங்களா அவரோட பாலை வந்து எனக்கு தெரிஞ்சு அப்புறம் தேர்ட் பாலுங்க. கேப்டன் குமாரோட தேர்ட் பால் போடுறாருங்க. என்னன்னு பார்க்கலாம். அடித்தாருங்க திவாகர். என்ன அடிங்க, சரியான அடிங்க. அங்கா வருங்க, எங்கேயோ போயிடுச்சு. திவாகர் தாங்க 4th பால் போடுறாருங்க. என்னன்னு பார்க்கலாங்க. அடிச்சாருங்க. சரியான ஷாட்டுங்க. அருமைங்க. திவாகர் தான். லாட் 2 பாலுங்க. இது வரைக்கும் 10 ரன் வந்துருச்சு கேப்டன் ஓவரில். அருமைங்க. 1 பாலுங்க. ஸ்கோரு 43 வந்துருச்சுங்க. 1 பால் என்ன ஆகும். அடிச்சாருங்க திவாகர். சரியான அடிங்க. வெளியே எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 49. திவாகர் வந்த 18 பாலுக்கு 31 அடிக்கணுங்க. ஃபஸ்ட் பால் போடுறாங்க லியோ தாஸ்க்கு. அடித்தாருங்க. பட் இருந்தாலும் சிங்கிள் தான் கால் பண்ணிக்கிறாங்க. இந்த டயத்தில் ரன் அவுட்டெல்லாம் விட்டால் வேஸ்ட். போடுறாருங்க. செகண்ட் பாலுங்க. அடித்தாருங்க திவாகர். அருமையான அடி. திவாகர் என்ன அடி, அதிரடி. சரியான அடிங்க. திவாகர் இங்கே வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. அடித்தாருங்க. அநேகமாக கேட்சா என்னன்னு தெரில. ஆள் நிற்கிறாங்க. ஈஸி கேட்சுங்க. திவாகர் அவுட்.
திவாகர் அவுட்டு. மதனண்ணன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு மதனண்ணனுக்கு. நல்ல லோ பாலுங்க. நல்ல லோ பால். லைன் பிடிச்சிட்டாரு. உள்ளே வந்துட்டாங்க. ஆஹா சூப்பர் பாலுங்க. உள்ளே குத்தி மேலே எப்படி அடிச்சுன்னு பார்த்தீங்களா? நல்லா கட்டுப்படுத்திட்டாருங்க. இந்த பால் இன்னும் வெளியே போச்சுன்னா கொஞ்சம் அருமையான பாலுங்க. நல்லா லைன் லென்த்துங்க. ஓவர் 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 56 ஆச்சு. 12 பாலுக்கு 24 ரன் வேணுங்க. ரைசிங் ரைடர்ஸா இல்லை ரெயின்போ சிசியான்னு பார்க்கலாங்க. 12 பாலுக்கு 24 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் அடித்தாருங்க. பார்த்து அடித்தார். பட் சிங்கிள் தான் போகும். ஈஸி சிங்கிள். 11 பாலுக்கு 23ங்க. எப்படியும் இந்த ஓவரில் 2 6 வெளியே விட்டு தான் ஆகணும். இல்லைன்னா மாட்டிப்பாங்க. அடித்தாருங்க. ஈஸிங்க. நல்லா பவர்ஃபுல் ஹிட்டிங்குங்க. இந்த 4th எடுத்துருந்தா கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாம். பட்டு ஈஸியாக 10 பாலுக்கு 19 ரன் அடிக்கணுங்க. 3rd பால் போடுறாரு. மதன் ப்ரோ பயங்கரமாக அடித்தார். அடித்தாருங்க. சரியான ஷாட்டுங்க. தடுத்தாருங்க. நல்லா தடுத்தாரு. ஆனால் சிங்கிள் தாங்க ஓடி வைக்கிறாங்க. அடிச்சாருங்க. ஈஸியாக அடித்தார். பட் ஈஸி கேட்ச்சு. பிடிப்பாரா? அருமைங்க. மிஸ் பண்ணிட்டாருங்க. இது ஈஸியாக 4 போயிடுச்சு. ஆனால் இந்த கேட்சை பிடிச்சிருந்தா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்திருக்கலாங்க. ரொம்ப சொதப்பலான மிஸ்டேக்குங்க. 2 பால் இருக்குங்க. நல்லா போயிட்டுருக்குங்க. ரன் அடித்தாருங்க. ஈஸிங்க. ஆனால் சொத்த ஷாட்டு. கேட்ச் பிடிச்சா போங்க. ரைசிங் சிசியோட ஃபீல்டிங் மிஸ்டேக்னாலேயே அவங்களோட மேட்சை இழந்துட்டாங்க. 2 கேட்குறாங்க. ஆனால் நல்லா பவுலிங்கு. கேட்ச் பிடிச்சிருந்து அவங்களோட மிஸ்டேக் அவங்களோட மிஸ்டேக் தாங்க. லாஸ்ட் 1 பால் இருக்குங்க. 7 பாலுக்கு 13ங்க. ஏன்னா ஃபீல்டிங் மிஸ்டேக் தாங்க ஜாஸ்தி. பாவம் அடித்தாருங்க. நல்ல ஃபீல்டிங்கு. அருமையான ஃபீல்டிங்கு. 6 பாலுக்கு 13 ரன் தேவை. சக்தி போன ஓவர் முந்தின ஓவர் நல்லா கட்டுப்படுத்தினாருங்க. அவர்னால தான் மேட்ச் மாறினது காரணம். லியோ தாஸ் ஃபஸ்ட் பால்லேருந்து இன்னி வரைக்கும் ஸ்ட்ரைக் இருக்கிறாரு. 2 பேருக்கு தான் மேட்ச் இருக்குது. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாங்க. ஈஸிங்க. பட் ரன் அவுட்டா? இல்லை பேட் 5 பாலுக்கு 12ங்க. சக்தி ஃபயர் காட்டுவாரா இல்லை மதன் ப்ரோ ஒன்று வெளியே விடுவாரான்னு பார்க்கலாங்க. என்ன நடந்தாலும் பார்க்கலாம். ரெயின்போ சிசிக்கு லக் இருக்கா இல்லை ரைசிங் சிசிக்கு லக் இருக்கான்னு பார்க்கலாங்க. இது 2nd ரவுண்டு செமிஃபைனல். வைடுங்க. ஈஸி வைடு. அங்கே அடிச்சிருந்தால் அவுட்டு. பட்டு ரொம்ப ஸ்லோங்க. வைடு ப்ளஸ் சிங்கிள்ங்க. இன்னும் 5 பால் இருக்குங்க. வைடு 7க்கு 10ங்க. மேட்ச் அதான் 5 பாலுக்கு 10ங்க. லியோ தாஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. வைடு போட்டார் சக்தி. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்க. மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குங்க. அடித்தாருங்க. பட்டு போல்டு இல்லை. ஸ்டிக் இல்லைங்க. போல்டு இல்லைங்க. 4 பாலுக்கு 10 அடிக்கணுங்க. ஒரு 6 வெளியே போட்டே. 4th பால் தானே வாசு. 4 பாலுக்கு 10ங்க. 3rd பாலுங்க. 4 பாலுக்கு 10ங்க. ஒன்று வெளியே விட்டே ஆகணுங்க. வைடுங்க. நோ பாலுங்க. ஃப்ரீ கிட் இருக்குங்க. ஃப்ரீ கிட். 3rd பால் ரிமைனிங். 3rd பாலுங்க ரிமைனிங். லைவ் ஷாட்டில் எடுக்கலாங்க. 3rd பால் இப்போ 9 ரன் அடிக்கணுங்க. 4 பாலுக்கு. 3rd பால் ஃப்ரீ கிட் விலைக்கு அடித்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ரன் அவுட்டை தவிர. இப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஆனால் ரொம்பவுமே அடித்தாருங்க. ஹைட் ஃப்ரீ கிட் தான். 2 ஓடலாங்க. ஹைட் ஏறி இருக்குது. பட் கேட்ச் பிடிச்சாலும் 2 ஓடலாம். ஈஸியாக ஓடலாங்க. 3 ஓடலாங்க. 3 பால் எடுக்கலைங்க. சார் சிரமங்க. பாலுக்கு 7 ரன்னுங்க. 3 பாலுக்கு 7 ரன்னுங்க. சூடு பிடிக்குதுங்க. எவ்வளோ ஆடியன்ஸ்னு பாருங்கள். சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். சக்தி 3ஆவது பால் போடுறாரு. அடித்தாருங்க. கேப் பார்த்து பிளேஸ்மெண்ட் பண்ணாருங்க. ஆனால் 4 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியாக ஓடுவாங்க. இந்த மாதிரி தாங்க ஃபீல்டிங் பண்ணணும். பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நமக்காக பாருங்கள். 2 பாலுக்கு 5 ரன்னுங்க. 1 வெளியே போட்டாலும் போகுது. ஆனால் 1 பால் டாட் வச்சாலும் 1 பால் கிரிட்டிக்கலாக முடிச்சிருங்க. சரியான சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குங்க மேட்ச்சு. 1 பாலுங்க. 1 பால் டாட் வச்சுட்டா மேட்ச் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போயிரு. அதுவே 1 பால் வெளியே விட்டாலும் கூட ட்ராங்க. 6ஆ 4ஆ டாட்டா அடித்தாருங்க. ஸ்ட்ரைட்டு சிங்கிள். அவ்வளோதாங்க. அடித்தா அவுட்டுங்க. ஈஸிங்க. ஈஸி. யார் 1 பாலுக்கு 4 வேணுங்க. ரைசிங் ரைடர்ஸா இல்லை ரெயின்போ சிசியான்னு பார்க்கலாங்க. மேட்ச் ரொம்ப ப்ரெஷரில் போயிட்டுருக்குங்க. ஒன்றும் பண்ணுறக்கு இல்லைங்க. இப்போ வெளியே போயே தாங்க ஆகணும். இன்னும் பாருங்க எல்லாத்துக்குமே எனக்கும் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பதட்டமாக இருக்குதுங்க. ஏன்னா இது வின்னிங்கோட 2nd செமிஃபைனல் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 2 பேரும் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான மேட்ச்சு. யார் ஜெயிப்பாங்க, யாரோட செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பார்க்கலாங்க. சரியான மேட்ச்சுங்க. எது மிஸ்டேக்குன்னு பார்க்கலாங்க. பதட்டமாக இருக்குதுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த மாதிரி குரு நான் என்ன பண்ணுவார்னு பார்க்கலாங்க. ஸ்ட்ரைக்கில் குரு, சக்தி
சக்தினால தான் மேட்சை குருவான்னு பார்க்கலாம். சூப்பர் மேட்ச். பாய் பாய்.